நம்ம வீட்டுக்கு போறான்னு அங்க யாரோ ஒரு அப்படியா ஏய் வாரம் பண்ணுங்க பாய்ங்களா இந்த பாயை நவுத்துது இந்த பாயை கொஞ்சம் நவுத்து வரோம்
மயக்கம் வர மாட்டேங்குது. யா சாமி உன்னால நான் கெட்டு போன வேண்டிய ஜாதி. ஒரு பெண்ணு நானே பயப்படாத இருக்கிறேன். அவங்க வரத்தை பார்த்து நீ பயப்படாதுன்னு சொல்றேன். உனக்கு என்ன அவ்வளோ பயம்? அவனை பார்த்தா எனக்கு பயமாக்குது. ஏன்னா ஒரு மரத்துல ஒரு தேங்காய் திருட்டான். அவன் மரத்துக்காரன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு பயம். அது மாதிரி உனக்கு பயம்? அது மாதிரி உடனே அவன் பொண்ணுன்றான். உன் அப்பா எனக்கு பயமாக்குது. மன்னா நான் உனக்கு முன்ன நிக்கிறேன். எவன் வந்தாலும் என் உயிர் போனா எனக்கு பயமா இருக்கு. அப்படியா? எனக்கு முன்ன நீ நில்லு. நான் உனக்கு தைரியமா நான் முன்ன கேறேன்னா என்னதான் அடிக்கணும். போடு. அரிசி கூட போடுங்க. என்ன வந்து அடிக்கிறாங்க. நீ பாத்துருக்கிறேன். நான் பாத்துனாக்கிறேன் எப்படியாப்பட்ட ஆளு. சொலகார பசங்க வந்து தொழிலாளி முறை வந்து அவரை முதலாளி அடிக்கல. அவர் எப்படியா தங்க அதுக்குதான் நான் முன்ன உருகிய தங்கம் தன்னை ஊற்றியே படுமையானே மோகனியன் மோகத்தால் முன்பினாயிருக்கு கட்டிய கைத்தினால முன்பினாயிருக்கு கட்டி நரிக்கிய பிள்ளைங்க என்ன நரிக்கின்றாரே ஐயோ
ஏய் தோழி பொண்ணு என்ன கட்டி கூட்டு போறா அல்லது துஷ்டர்களே, டேய் ஐயா டேய் யாரா என்னன்னு கேக்குறா நீ யாரு என்ன என்ன வந்து துஷ்டனே துஷ்டனே என்று கேட்கிறா அப்படி பேசுறியா அல்லது துஷ்டர்களே பயலே பொண்ணை இழுத்துன்னு வந்தவன் டேய் வா நான் சொல்றத கேட்டு எனக்கு திருடன்னு சொல்லி ஆமா என்னுடைய மேடியோ திருமேனி பொண்ணு மாதிரி என்னுடைய ரேகம். பொன் மாதிரி உன்னுடைய ரேகம் தாங்க எப்படி இருக்கும்? எப்படி இருக்குதோ அப்படியாப்பட்ட என்னுடைய மேனி மேனி அந்த மேனியை நசுக்கி பிழிந்து நசுக்கி பிழிந்து நசுக்கி வாட்டி அடிக்கிறேன். ஆமா நம்ம ரெண்டாவது பயலே ஒரு பெண்ணான ஒரு தவம் இருந்தால் அவனுக்கு தக்க வரங்க தர வேண்டும் அந்த புண்ணியானே ஓ நம்பி என்னுடைய சொல்லக்கூடிய வார்த்தையை உண்மை எதுன்னு நம்பாதீங்க. என்னை அடித்து நசுக்கின்றீர்கள். நானும் அழகு பொண்ணுதான் வந்து நானும் ஆசையாக வந்தேன். அதனால் என்னை மோசடி என்று அடிக்கின்றீர்களே. என்ன நான் துஷ்டர்களே? உணர்ந்திருக்கின்றேன். கோபம் இல்லாமல் கேளுங்கள். ஆபத்தை காக்கக்கூடிய அநாதி லட்சியம் ஆபத்து பாண்டகரார் ஆமா ஆதி மூலம் என்று என்னை சொல்லுவார்கள். அப்படி யாரா சொல்லுவாங்களா உன்னை பார்த்தா ஆனால் நீங்களோ உன் பார்வையே தெரியல திருடம் போல் வந்து எனக்கோ
அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. அப்படியா? அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. நானும் ஒருவனாக இருக்கின்றேன். நீயே ஒருவராக இருக்கிறீர்கள். ஆமாம். என்னை நீங்களும் உன்னை நாங்களும் ஒரு கூட்டத்தோடு வந்து கூட்டத்தோடு வந்து அடித்து அநியாயம் செய்கிறீர்கள். இது என்ன நியாயம்? இது நியாயமா? அப்படியா? அழகு கிறிஸ்துகளே, குறித்திலே என்ன நீரும் கோபத்தால் கேட்பீரையா? குறித்திலே புத்தி கொண்டேன் உடனாமல் என்னை அந்த ஆண்டவனே இந்த மலை மீது வாழக்கூடிய பகவானாகும் என்னுடைய மகளோ ஆண்டவனை சொல்லி அழுகுரல் கேட்டது. அதனால் நீயோ அழுகுரல் கேட்டு கேட்கின்ற வரத்திற்கு வர கொடுப்பதற்காக வந்தாய். என்னுடைய மகளோ என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மயக்கி கல்யாணம் செய்து கொள் என்று மயக்கி மோகம் கொண்டு என் மீதில் ஆசைப்பட்டு அவள்தான் என் பின்னால் வந்தாள். அப்படியா? நான் வந்து செய்யவில்லை. எந்தன் காலத்தை காட்டி என்ன செய்திருக்க பாரப்பலே? மூடருக்கு புத்தி சொன்னால் கேட்க மாட்டார். மொழி காட்சி பெண்களுக்கு வார்த்தை சொன்னால் நம்ப மாட்டார். நாடறி
ஐயா பையலே, நீங்களும் நானும் எத்தனை எடுத்து சொன்ன போதிலும் எடுத்து சொன்ன போதிலும் நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. ஆமா ஆனா சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல மூடருக்கு புத்தி சொன்னா நீ கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டார்கள். மொழி காட்சி பெண்கள் அதாவது வந்து ஆ, யாரை பார்த்தாலும் மணிக்கு போடுறாங்க பாரு. ஆமா அந்த பொண்களுக்கு வார்த்தை சொன்னா நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டார்கள். அது போல அது போல ஆண்டவனே கவன் செய்யறாங்க வந்த பாரு வந்த குறை உன் பொண்ணு என் கூட வந்தா. ஆ, அதனால வேண்டி நான் சொல்றதை கேட்காம கேட்காமல் என்ன அழுக்க நசுக்கிறீங்க. இது என்ன நியாயம்? ஏய், பையலே, என்னுடைய மகள் வந்து தவம் தான் செய்தாள். ஆனால் நீயோ அவளை கையோட கூட்டி கொண்டு போறிய இது என்ன விதத்தில் நியாயம்? அதுதான் டிக்ஷனரி. புத்தி சொல்ல வந்த கூடலே நானா ஒரு நகரத்தை ஆளக்கூடிய ராஜா. ஆமா அப்படி இருக்கின்ற போது நீயே வந்து என் பெண்ணை எடுத்ததும் இல்லாமல் எனக்கே வந்து புத்தி சொல்றியா? அல்லது பையலே, உன் பொண்ணை நான் தான் கூப்பிடுவேன். என்ன நாயம் நீ பேசுகிறாய்? நான் ராஜன் அல்லவா? எனக்கு நான் நாட்டில் உள்ள மக்களை காக்கக்கூடிய ராஜன். அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து மூடனே நீ எனக்கு புத்தி சொல்றேன்னு சொல்லி எந்த இடத்துல நியாயம்? ஆமா உன் பொண்ணை நான் கூப்பிடுவேன். என் மேல பழி சொல்லி அடிக்கிறீங்க. ஆமா நான் ஒன்னு சொல்றேன் கேளு. தெரிவிக்கின்றேன். அவள் எந்த பிள்ளை தொடர் எரிகின்றது. அடித்து நசுக்கி என்னை கசக்கின்றீர்கள். ஏய், அடி இப்ப எப்படி விழுதுன்னு பாரு, ரெண்டு பேருக்கா? ஆமா. எனக்கு தந்தை தாயார் தந்தை தாயார் என் உடம்பை சந்தனம் புழுதி சவால் அணிந்து அழிந்து என்னை மேனி எங்கும் குறையாமல் மேனி எங்கும் புரியாமல் வளர்த்து வந்தார்கள். வளர்த்து
அழைத்து வந்தார்கள். நீங்களோ அந்த சந்தனம் புழுக அணிந்த ரேகத்தில ஜாட்டியால் அடித்து என்னை துன்பப்படுத்துறீர்களே. இது என்ன நாடகம்? மாட்டி போடல எல்லாம் போட்டு நீ வந்துருக்கீங்க. போட்டு இவனை கிழக்கு மேலக்கு ஆமா அடிக்கிறத பார்த்தா ஏதோ பணம் பறிக்கிறாங்க. எங்களோட இல்லாத பணம் இந்த பொண்ணால பட்ட துன்பம் போதும். அண்ணா நம்ம எது சொன்னாலும் நமக்கு ஏதோ ஒரு கணக்கு போட்டு பொண்ணு பொருளுக்கு அதுக்குதான் பொண்ணு கூட சொல்லுன்னு வந்துக்கிறாங்க. மாதிரி என்ன போட்டாக்கா பொண்ணுன்னு பேரை சொல்லி பொண்ணு வாங்க வந்திருப்பாங்க. அதனால ஏதோ கடி வந்து இதுல என்ன போயிருப்பாங்க அதெல்லாம்